ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு டவுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னா, பெரியப்பா வந்து இறந்து 3 மந்த் ஆச்சு இல்லையா? பெரியப்பாவோட அக்கௌண்ட்டில் வந்து பெரியம்மா சொல்கிறாங்க 4500 இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதப்பணம் வந்து அவர் வாங்கிட்டு இருந்தார்ல, முதியோர் பணம். அந்த பணம் வந்து இருக்கும், எடுக்கவே இல்லை 3 மாதமாக. லாஸ்ட்டாக அவர் இறக்குறதுக்கு முன்னாடி 3 மாதமாக எடுக்கவே இல்லை. அதனால் அந்த பணம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நான் அதை வந்து வாங்கி கொடுன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு போய் கேட்டப்போ இந்த மாதிரி இதுன்னா வாரிசு சான்றிதழ் வந்து கேட்டுருந்துருக்குறாங்க. அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொன்னாலும் சரி, நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணிட்டு விதவைகள் சான்றிதழுக்கு அப்ளை பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வர்ற டைமில் இன்றைக்கி தான் வந்தேன். வந்துட்டு அந்த சான்றிதழெல்லாம் வாங்கிட்டு நான் போனேன். போகும்போது பேங்க்கில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாமினி வந்து யாரும் அவர் வந்து போடலை, அதனால் வந்து எங்கள் பெரியம்மாவோட ப்ரூஃபெல்லாம் கொடுத்துட்டு ஜெராக்ஸு ஒரிஜினல் எல்லாம் கொடுத்துட்டு, பெரியப்பாவோட ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாமே, ஆதார், இந்த பேன் கார்டு அதெல்லாம் எல்லாமே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 ஃபார்ம் கொடுத்தாங்க. அதில் வந்து 200 ஸ்டாம்ப் வந்து ஒட்ட சொன்னாங்க. 3 ஸ்டாம்ப் சொல்லியிருந்தாங்க, 600. அவரோட அக்கௌண்ட்டில் வந்து நான் போட்டு பார்க்குறேன், ஒரு அக்கௌண்ட்டில் மொத்த அமௌண்ட்டே 600 தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஆனால் உண்மையாலுமே அவர் வந்து லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி 3 மாதமாக வந்து அந்த முதியோர் பணம் வாங்கவே இல்லை. நான் தான் சரி அக்கௌண்ட்டில் இருந்துட்டு போது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பணம் என்னாச்சுன்னு கூட தெரில. இப்போ போட்டு பார்த்தா அதில் என்ட்ரி போட்டு பார்த்தா பாஸ்புக்கு அதில் 600 மட்டும்தான் இருக்குது. இவங்க வந்து 200 ஸ்டாம்பே 3 ஒட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, செலவானாலும் பரவாயில்ல, அது ஒட்டி அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து பெரியமாட்ட கொடுத்துட்டு அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், 600 எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஸ்டாம்ப் வந்து கிடைக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே டிஎன் மலையும் தான் போகணும் அப்படின்ட்டாங்க. நான் 10 மணிக்கு அங்கே வந்துட்டேன். 12 மணி வரை கலைஞ்ச அந்த வெயிலில் கடைக்கும் பேங்க்குக்கும் மறுபடியும் ப்ரௌசிங் சென்டருக்கு இப்படியே அலைஞ்சு எனக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. வா பெரியமா வீட்டுக்கு போகலாம். எனக்கு பெரியமாவுக்கு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. ஏன்னா காதும் கேட்கறது இல்லையா, எனக்கு விளக்கமாக சொல்லவும் முடியல. அவங்க புரிஞ்சுக்கிற இதுவும் இல்லை. அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அவங்களுக்கு என்னென்னா பணம் கொடுத்துருவாங்க, அந்த வாரிசு சான்றிதழ் ஒன்று இருந்தால் போது பணம் கிடச்சிடும் அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்களுக்கு, அதவே சொல்லிட்டு இருக்கிறா. அப்படி அதுக்கப்புறம் என்னங்கிற அப்படி யாருமே இறந்தா அந்த இறுதி காரியத்துக்கு ஒரு 2500 கவர்மெண்ட்லேருந்து போடுவாங்கம்மா, முதியோர்களுக்கு வாரிசு இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பெரியம்மா சொல்கிறாங்க. யார் சொன்னாலும் இல்லை, எனக்கு நான் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மை என்னங்கிறது தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி முதியோர்கள் வாரிசு இல்லாதவங்க இறந்தால் அந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து 2500 பணம் வருமானு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த முதியோர் பணத்தை எப்படி காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக 3 மந்த்துக்கு 3000க்கு மேலே வந்திருக்கணும். 3600 இருக்கணும். ஆல்ரெடி 500 இருந்துச்சு, மொத்தம் 4000 இருக்கணும். இப்போ பார்த்தா 600 தான் இருக்குது. சரி, அந்த 600 எடுக்கலான்னு பார்த்தாலும் இவ்வளோ சிக்கல். நாமினியாக பெரியம்மா போட்டிருந்தா பிரச்சனையே இல்லை. அவர் போடாமல் விட்டதுனால இப்போ இவ்வளோ ஃபார்ம் எழுதி 3 ஸ்டாம்ப் கார்டு 200 ஸ்டாம்ப் கார்டு ஒட்ட சொல்லி சொல்கிறாங்க. அது கிடைக்கவும் இல்லை எனக்கு. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படியே விட்டுறலாம், அவ்வளோ செலவு பண்ணி அந்த 500 எடுக்கிறதுக்கு, அதை அப்படியே போயிட்டு போகுது அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் அப்படி விடலாமா, இல்லை அதனால் ஏதாவது பின்னாடி பிரச்சனை வருமா, அது செஞ்சே தான் ஆகணுமா, அக்கௌண்ட்டை அந்த மாதிரி கொடுத்து க்ளோஸ் பண்ணியே தான் ஆகணுமா, என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தயவுசெய்து சொல்லுங்கள். இங்கே பெரியம்மா வந்து எனக்கு திட்டுறா. அப்படி நீங்கள் இறந்தோடனே அப்போவே வந்திருந்தா அதெல்லாம் வாங்கியிருந்தா கிடச்சிருக்கும், பணத்தை எடுத்துட்டாங்கன்ட்டு சத்தம் போகிற. அக்கௌண்ட்டில் ஏடான பணம் யாரும் எடுக்க முடியாது. அது என்ன கதைங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை பாஸ்புக்கில் என்ட்ரி ஆகாமல் இருக்குதா என்னென்னு ஒன்றுமே புரியல. ஆனால் நான் இன்னைக்கு டேட் வரைக்கும் என்ட்ரி போட்டு பார்த்துட்டேன், வெறும் 600 தான் இருக்குது. இதுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்படியே விட்டுறலாமா, ஒன்றும் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். அலைய தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். இல்லை அதெல்லாம் கொடுத்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எனக்கு என்ன ஏதுன்னே புரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே தலைவலி. காலையிலேருந்து வெயிலில் சுற்றி, நேற்றும் ஃபுல்லாக கோவிலுக்கு போகிறதுக்காக, கருப்பசாமி கோயிலுக்கு போகிறதுக்காக நடந்து வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி 1 மணி நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அங்கே கோயிலையும் வெயில் மறுபடியும் வந்து அலைச்சல். இன்றைக்கி சரி பெரியம்மாவுக்கு முடிச்சு கொடுத்தால, எனக்கு நாளைக்கு வந்து எனக்கு வேலை இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், சந்தியூர் ஒரு வேலை, அதனால் வந்தேன். ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு.